இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்பணும். அவர் சட்டம் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும், ஆர்டிஐலாம் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். மிஸ்டர் ஆனந்த் வர்றாரு இப்போ உங்களுக்கு இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு. வாங்க சார், உங்களுடைய கரகோஷங்களுடைய சரியான போட்டியாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி முடியும்னா. இல்லை இல்லை ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். ஏனென்றால் அவர் மணி அடிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏமன் பாச கயிற்று கையில வச்சுட்டு இருக்க மாதிரியே எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நான் எதிரணியை பார்த்து கேட்கறது ஒரே கேள்விதான், நீங்க எல்லாம் நேர்மையானவர்கள் இல்லையான்னா, சுய புத்தி இல்லையான்னா அரசாங்கம் சொன்னா தான் கேட்பீங்களா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு அரசாங்கம் வந்து சொல்லணுமா? பாருங்க, அரசாங்கம் தான் எலும்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது கிடையாது, அதை நான் நிரூபிக்க போறேன். அரசாங்கம் வந்து ஜஸ்ட் ஒரு மேக்கப் தான். அதுக்கு இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லிதான் நான் ஆதாரபூர்வம் பேச போறேன் வழிய வேற எந்த விதமான மேற்கோள்களோ சங்க இலக்கியமோ நான் பேச போறதே கிடையாது. முதல் பாயிண்ட், ஒரு நாள் என் ஒய்ஃப் என்கிட்ட வந்தா. எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 25 வருஷம் ஆக போகுது. வந்தவொடனே கேட்டா, நீங்க என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இவனுக்கு ஒரே பயமாயிடுச்சு, என்னடா அது நம்ம என்னடா ஏமாத்துறோம், ஏதோ பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு யோசனையே இருந்தேன். அப்புறம் மனசுக்குள்ள தோணுச்சு, இந்த கேள்வி நான் இல்லை உன்னை பார்த்து கேட்கணும்னு மனசுக்குள்ள தோணுச்சு. ஆனா கேட்க முடியுமா வழியே? நான் கேட்கல. என்ன சொல்ற நீ அப்படின்னு. ஆமா பாருங்க, உங்க முடி ஃபுல்லா வெள்ளையா இருக்கு, நீங்க வந்து கல்யாணத்தப்போ டை போட்டு எல்லாரும் ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் என்னடா பண்றது யோசிச்சுனே இந்த பதில் சொல்றது. அப்புறம் உஷாரா சொன்ன, பார் நான் பொண்ணு பார்க்க வரும்போது டை அடிக்காம தானே வந்தேன், நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னா. அவ யோசிச்சு பாரு, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னா. பாருங்க, இதுல இருந்து என்னோட நேர்மை வெளியில தெரியல, நல்லா தெரியுது பாருங்க. நான் நேர்மையா பொண்ணு பார்க்க போகும்போது டையெல்லாம் அடிக்காம உண்மையா என்ன நான் வெளியே காமிச்சிருக்கேன். கல்யாணத்தப்போ தான் டை அடிச்சேன் நான். இது நல்லா நிரூபணம் ஆகுது பாருங்க. இது பாயிண்ட் நம்பர் 1 நான் சொல்ல வர்றது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். இந்த சம்பவம் வந்து இங்க இருக்க ஒருத்தரை பத்தினது. அது யாருன்னு நான் அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரியும். திடீர்னு ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சார். இங்க இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட வந்து 3 சவரன் தங்கச்சங்கிலி ஒன்று கிடைச்சிருக்கு, அது இந்த மாதிரி இருக்கு, இந்த அடையாளம் இது யாரோடது அப்படின்னு நீங்க இன்னும் சில அடையாளங்கள் சொன்னாங்க, நான் கொடுத்தேன், அது என்கிட்ட இருக்கு, இதுதான் என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேர்மையாக அனுப்பிச்சார் மெசேஜ். கடைசியில் யாரும் கிளைம் பண்ணல, வந்து என்னோட தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவர் என்ன பண்ணார், ரொம்ப நேர்மையாக அதை எடுத்துன்னு போயிட்டு போலீஸில் ஒப்படைச்சிட்டாரு. இது தனி மனித நேர்மைக்கான உதாரணம். இது வேற யாருமே கிடையாது, எங்க அணித்தலைவர் காளிதாஸ் அவர்கள் தான். இது தனி மனித நேர்மை தானே. இது இந்த நமக்கு இடையில நடந்த சம்பவம் தானே. இதுக்கு அரசாங்கம் சொல்லிச்சான்னு தங்கச்சங்கிலி கீழே நடந்த எடுத்துக்கணும் ரூல் போட்டுச்சான்னு. அது அவங்க மனசுல இருக்கு சார், மனசுல இருக்கிறது வேணும். தனி மனிதன் சேர்ந்ததுதான் சமுதாயம், சமுதாயம் எல்லாம் சேர்ந்ததுதான் அரசாங்கம். தனி மனிதன் இல்லைன்னா அரசாங்கமே இல்லை. தனி மனிதன் நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தா நல்ல அரசாங்கம் அமையும், நல்ல தலைவன் அமையும். ஸோ தனி மனிதன் நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில உதாரணங்களையும் நான் சொல்ல போறேன். இப்போ நேர்மைனா என்னங்க, மனம் சொல் செயல் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கணும். அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு, நான் என் மனசாட்சியும் ஏமாத்தாம இருக்கணும். அது தவிர வேறு சில குவாலிட்டிஸும் இருக்கு. நேர்மைனா மனசாட்சி படி இருக்கணும், செய் நன்றி மறவாம இருக்கணும், வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றணும், பேராசை இல்லாம இருக்கணும், வாய்மையை கடைபிடிக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்ததுதான் நேர்மை அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வருது. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். வேலூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வரும்போது 4-5 லக்கேஜ் ஃபேமிலியா வந்தோம். ஆட்டோல பின்னாடி ஒரு முக்கியமான பெட்டியை நான் வச்சேன். அதுல வந்து நகையெல்லாம் இருந்தது, கிஃப்ட் எல்லாம் இருந்தது. இறங்கும் போது மறந்து இறங்கிட்டோம். காட்டக்காரன் போயிட்டோம். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. யூஸ்வலாக சில கிரிட்டிக்கல் டயத்தில் வந்து எனக்கு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஆட்டோ நம்பர் ஞாபகம் வந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ஒரு 4-5 போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஆட்டோ போயிடுச்சிங்க, இந்த ஆட்டோ நம்பர் இதுதான் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. சரி 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 நாங்களே ஒழிய நைட்டு பூரா எங்களுக்கு
தூக்கம் பிடிக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல, போன இடத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு. மறுநாள் காலையில 6 மணிக்கு ஆட்டோக்காரன் வீட்டுக்கு வந்து நிக்கிறான் சார், பெட்டியோட எடுத்துட்டு வந்து நிக்கிறான் சார். அவனுக்கு என்ன அரசாங்கம் சட்டம் போட்டுச்சான், நீ வந்து தொலைச்சிட்டுனா கொண்டு வந்து கொடுக்கணும், சட்டம் எங்க எழுதியிருக்கான்னு? கிடையாது. அவ்வளவு நேர்மையா இருந்திருக்கான். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த சம்பவம். இதுக்கு ஒன்றும் அரசாங்கம் சொல்லலையே, அரசாங்கம் சொல்லிதான் எல்லாத்தையும் செய்யணுமான்னா, அவங்க மனசுக்குள்ளே எல்லாம் இருக்கு. எல்லாருமே நல்லவங்க தான். சமுதாயத்தில் 99% நல்லவங்க தான். அந்த 1% வந்து தப்பு பண்ணா 99% கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் இந்த சட்டத்தை போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் நல்லவங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதால தான் நல்ல அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. நம்ம நல்லா இல்லை அப்படின்னாக்க இவ்வளவு நல்லா இருக்க மாட்டோம். நம்ம பாசிட்டிவா இருப்போம். நம்ம எப்பவுமே கெட்டவங்க ரொம்ப கம்மி தான், 99% நல்லவங்க தான். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். அவர் யாருன்னு கடைசியில சொல்றேன். இங்கதான் இருக்காரு அவரு, ஒரு பெரிய அதிகாரி. அவர் என்ன ஆச்சு, ஒரு நாள் குடும்ப செலவுக்காக சொசைட்டில இருந்து இங்க இருந்து பேங்க்ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வந்து டிரால வச்சிருந்தார். கிளம்பும் போது அதை விட்டுட்டு போயிட்டார். 2 நாள் லீவ், வேற ஆபீஸ் 2 நாள் லீவு. 4 நாள் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு போன அப்புறம் தான் ஞாபகம் வருது, அதுக்குள்ள ஆபீஸ்ல பூட்டிட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, ஒய்ஃப்ல நீங்க சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க அதை அப்படின்னு சொல்றாங்க. அவர்ல இல்லம்மா, நம்ம நேர்மையா சம்பாதிச்சு போனோம், எங்கேயும் போகாது, யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஜனங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 4 நாள் கழிச்சு அவர் அமைதியா இருந்தார். ரொம்ப நேர்மையான அதிகாரி, ரொம்ப எல்லாரையும் கேர் பண்ணுவாரு, எல்லாருமே அக்கறை எடுத்துப்பாரு. 4 நாள் கழிச்சு வந்தாரு, சாதாரணமா வந்தாரு, கேபின்குள்ள போனாரு, டிராவை திறந்து அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டாரு, தேவையான குடும்ப செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டார். எங்கேயும் போல பணம். சுத்தி இருக்கவங்கள நேர்மையானவங்க வந்து ஒரு சிலரை பார்த்து நீங்க எதுவும் தப்பா இட போட்டுறாதீங்க. அந்த அதிகாரி வேற யாருமே இல்லை, எங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுக்கும் தமிழ்ச்சங்க தலைவர் நடராஜன் ஐயா அவர்கள் தான். இதுல இருந்து சொல்லுங்க, என்ன அது யாராவது சட்டம் போட்டாங்களா? எல்லாத்தையும் தேடு, ஏடு, திருடு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. திருடாதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்மள நேர்மையா தான் இருக்கும். நம்ம நேர்மையா இருக்கிறதுனால தான் சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை பத்தி தான் நான் மொத்தமே பேசிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், சில இதிகாசங்கள் மேற்கோள் காட்டுறேன். ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. தசரதன் 2 வாக்குறுதி கொடுத்து நான் கைகேயிக்கு பட்டாபிஷேகத்துக்கு முந்தின நாள், ராமர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி கைகேயை சொல்றா, ராமரை காட்டுக்கு அனுப்பணும், பரதனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு. தசரதன் சொல்லியிருக்கலாமே, அதெல்லாம் ஒண்ணு போட்டிருக்கலாம். கைகேயை செஞ்சாரா? இல்ல. சொன்னது இல்லம்மா, எவ்வளவோ கேட்டு கெஞ்சி கேட்டு அவர் சொல்லியிருந்தேன், நான் ராஜா, நான் வாக்குறுதி மீறுவேன், சொல்ல காப்பாற்ற முடியாது, சத்தியத்தெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லலையே. ராஜாவே கடைபிடிச்சிருக்காரு. அவர் தனி மனிதர் தானே, அவருக்கு இல்லாத அதிகாரமா? என்ன வேணா பண்ணிருக்கலாமே. அவருக்கு அந்த நேர்மை இருந்திருக்குல்ல. அவர் சொன்னபடி சொல்ல காப்பாத்தினார் இல்லையா? உயிரே போச்சு இல்ல, உயிருக்கும் பிரியமான ராமனே காட்டுங்க இப்ப துணிஞ்சார் இல்லையா? அடுத்த எக்ஸாம்பிள் சொன்ன மகாபாரதத்துல இருந்து கர்ணன் எடுத்துக்கோங்க. குந்தி வரா போருக்கு முன்னாடி வந்து சொல்றா, நீ தான் பாண்டவர்களுக்கு மூத்தவன், என்னோட பையன், நீ என் பக்கம் வந்துரு அப்படிங்கிறா. கர்ணன் சொல்றான், நோ, நான் வரமாட்டேன், செஞ்சு விட்டுருக்காரு, என்ன நம்பி இருக்கான் என்னோட நண்பன், நம்பிக்கை தரவங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற. இது நேர்மை இல்லையா? அவன் நினைச்சிருந்தா போயிருக்கலாம் இல்லையா? அவன் ஒரு இண்டிவிஜுவல் தானே. அவனுக்கு நான் அரசாங்கம் சொல்லிச்சா, கடவுள் சொன்னாரா? யாருமே எதுவுமே சொல்லல. அரச பதவியே கிடைச்சிருக்கான், அவன் நேர்மையா இருந்திருக்கான். எந்த சட்டமும் போடலையா அவனுக்கு? யாருமே நேர்மையா தானே இருந்திருக்கான். இதுல இருந்து தெரியலையா? தனி மனிதர்கள் நேர்மையினால்தான் சமுதாயம் நேர்மையா இருக்கு. அவங்க எல்லா தனி மனிதர்களும் நேர்மையா இருந்தா சமுதாயம் நேர்மையா இருக்குங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது. அரசாங்கம் இதுக்கெல்லாம் சட்டம் போட்டிருக்காருன்னா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், லிங்கா படம், ரஜினி படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து அவன் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரசாங்கத்தை கொடுத்துட்டான் டேம் கட்டுறதுக்கு. ஆனா வந்து அதை வந்து வெள்ளைக்காரத்துறை ஏமாத்திடுவான். ஜனங்க நினைச்சிட்டாங்க ரஜினி தான் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விரட்டிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே, ஐயோ இந்த நேர்மையான அதிகாரி நம்ம விரட்டிடுமே அப்படின்னு சொல்லி 1000 பேரும் போறாங்க. எதுக்கு? அவங்கள மனசு குத்துது. அவங்க நேர்மையானவர்கள், எல்லாம் நேர்மையானவர்கள் தான். இது வந்து அரசாங்கம் வந்து தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்காக தான் இவ்வளவு சட்டத்திட்டங்களை ஏற்றி சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன பங்கு தானே ஒழிய பெரும் பங்கு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். தலைமை பண்பு எடுத்துக்கோங்க. இதுல நேர்மையை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இஸ்ரோ தலைவர் வந்து முக்கியமான நிகழ்ச்சி இது. அப்துல் கலாம் சொல்றாரு, சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து 1973ல 80ஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆன உடனே இஸ்ரோவோட லீடர் வந்து அப்துல் கலாம் கிட்ட சொல்றாரு, நீ ப்ராஜெக்ட் லீடர், நீ பிரஸ் மீட்டுக்கு போகாத, நான் எதிர்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை தான் பொறுப்பேற்றுக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள தோல்வி அடைஞ்சிருக்கோம், நாங்க இது திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த லான்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க இஸ்ரோ.
அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு தலைவர், நீ போயிட்டு பிரஸ் மீட் அட்டன் பண்ணு, வெற்றியை நீ கொண்டாடு அப்படிங்கிறார். இது அவருடைய நேர்மையை காட்டலையா? தலைவன்ல இருந்து ஆட்டோக்காரன் வரைக்கும் நேர்மையா தானே இருக்காங்க. இதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டா சொல்லியிருக்கேன் இல்லையே. நான் கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுவும் அப்துல் கலாமுடைய விஷயத்துல இருந்து தான் வருது. அவர் யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல இந்த ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். அந்த ஸ்பீச்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்றாரு? 4 வரி சொல்றாரு. இதயத்துல நேர்மை இருந்தா கேரக்டர்ல அழகு வரும். கேரக்டர், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரும் அழகா இருந்தா வீட்டுல நல்லிணக்கம் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் நல்லிணக்கம் இருந்தாக்கா நாட்டுல ஒழுங்கு இருக்கும். நாட்டுல ஒழுங்கு இருந்தா உலகம் அமைதியா இருக்கும், வேர்ல்டு பீஸ் இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ல இருந்து நேர்மையிலிருந்து ஒரு வேர்ல்டு பீஸுக்கு கொண்டு போறாரு. யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் இருந்தாக்கா நமக்கு கடவுளே தேவையில்லை. ஒவ்வொரு மனசுலயும் நேர்மை இருந்தாலே போறோம். இதை கேட்டுட்டு யூரோப்பியன் பார்லிமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டா. ஆஹா, இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுந்து கரகோஷம் எழுப்புறாங்க. அவங்களால அந்த ஆனந்தத்தை தாங்க முடியல. இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இப்படி நமக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது நான் அறுதிட்டு கூறுகிறேன், நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது மக்களே. இந்த தீர்ப்பை தலைவர் கூறுவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகு சார். புராணத்துல இதிகாசத்துல இருந்த எக்ஸாம்பிள் எடுத்தாரு. அவ்வளவு ஏங்க ஏதோ லைவா இருக்காங்க. இதுக்கு மேல என்ன? இந்த நேர்மையோட அந்த நேர்மை போட்டார்ல, இதுக்கு சென்னை துறைமுகம் அத்தனை நேர்மையான மக்களை கொண்டுள்ளது. ஆனால் உங்களுக்கு இன்டைரக்டா ஒன்று சொல்லிட்டு போனாரு, பட்டிமன்றம் முடியும் வரை எழுந்து போகக்கூடாது, போனாது நேர்மை இல்லை, முடிஞ்ச பிறகுதான் போகணும், தட் இஸ் நேர்மை. ரைட்டுங்களா? அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அழகா சொன்னார் இல்லையா? இதிகாசத்துல இருந்து சங்க கால பாடல் புன்னை நீ அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பாட்டு தலைவி தனியா இருக்காங்கிறது தலைவன் தெரிஞ்சுக்கிட்டு தலைவி வீட்டுக்கு வந்துட்டான், கொல்லப்புறமா வந்துட்டான். அவன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், இல்லை நான் என்ன தப்பா பண்ண போறோம், சங்க காலத்துல பேசதானே போறோம் அப்படின்னு ஒரு புன்னை மரத்துக்கு கீழே போறான். உடனே அவ சொல்றா, இந்த மரத்துக்கு கீழே வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிற. ஏமா இந்த மரத்துக்கு கீழே வேணாம்? இல்லை வேண்டாங்க, அந்த மரத்துக்கு கீழே போலாம். அப்போ அவ சொல்றா, இந்த புன்னை மரம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வச்சது. அவ எனக்கு அக்கா மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்த்தாங்க அம்மா. எனக்கு சோறும் பாலும் அமுதும் கொடுக்கும்போது அவன் உன் அக்கான்னு சொல்லி சொல்லி வளர்த்தான். ஏன்னா நான் தண்ணி ஊற்றணும், நான் போயிட்டு செத்த பிறகும் நீ அந்த மரத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக சொன்னான். அவ என்னுடைய அக்கா. இங்க நீ என்ன காதல் பண்றனா குறைஞ்சபட்சம் ஒரு முத்தமாவது நீ கொடுத்துருவ. என் தமக்கையின் முன்னாடி நான் உடைய முத்தத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது நேர்மையா? அவளுக்கு கல்யாணம் ஆகும் ஆகல அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் ஒரு மரம். ஆனால் அவள் என்னுடைய அக்கா, தமக்கை. சரிங்களா? அற்புதமா சொல்லிட்டு போனீங்க. தனி மனிதர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட போகுது அப்படின்ட்டு. ஸோ 2 அணியும் பேசுறத பார்த்தா இவங்க பேசும்போது இதுதான் கரெக்ட்னு தோணுது, இவங்க பேசினா இதுதான் கரெக்ட்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டப்பா டான்ஸ் ஆட போகுது. அது எப்படி ஆடுதுங்கிறதையும் பார்த்துருவோம்.